இது முதல்ல உன்னைய பற்றி நான் சொல்லிக்கிறேன். இல்லை நான் பேசுகிறேன். இல்லை நான் பேசிக்கிறேன். இது எப்படிதான் தம்பி, இவர் நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன். அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்றைக்கி இவர் ஆஸ்கர் ராவலுக்கான படங்களெல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சான். எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவர் சினிமாவில் பாரதிதாசார் யூனிட்டில் உள்ளே இருந்தார். நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியிலேருந்து பார்க்குறாள். அங்கே வெளியிலேருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில ஒரு டைலாக்கை பேசிட்டு போவோம். ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுது இல்லைன்னா ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு. அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் இளவரசுப்பா, நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படின்னா அப்படின்னு அவரை பிடிச்சி இவரை கொண்டு பொற்காலம் படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேரக்டர் இல்லைண்ணே, பெரிய கேரக்டர். ஆமாம் ஆமாம், பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், சொல்றது நான் இன்னும் திறக்கவே இல்லையே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசனை, விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர்ஸ் இவங்களோட எனக்கு பந்தம்.